காந்தாரா திரைப்படத்தில் பஞ்சுருளி வரும் காட்சிகள் பலரை மிரள வைத்திருக்கும். மங்களூர், உடுப்பி, குந்தபுரா போன்ற தென்கடலோர கர்நாடகாவில் பஞ்சுருளி தெய்வம் வணங்கப்படுகிறது. பூதகோள வழிபாடு என்று அழைக்கப்படும் இந்த வழிபாட்டு முறை அந்த ஊர் மக்களின் ஆதி தொன்மக்களின் இரண்டர கலந்த ஒன்று. நம்ம ஊரில் சாமியாடிகளிடம் குறி கேட்பதைப் போல பஞ்சுருளி வேடம் போட்டிருக்கும் பூசாரியிடம் மக்கள் அவர்கள் பிரச்சனைகளை கூறி நீதி கேட்பது வழக்கம். பஞ்சுருளி சொன்னால் சொன்னது பலிக்கும், கேட்டது நடக்கும் என்பது இந்த பகுதி மக்களின் ஆழமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்றும் பொய்க்கவில்லை என்பதற்கு சான்றாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. உடுப்பி மாவட்டத்தில் உள்ள பங்களா பகுதியைச் சேர்ந்தவர் சரத் செட்டி. 39 வயதான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார். அதே பகுதியைச் சேர்ந்த யோகேஷ் ஆச்சாரியா என்பவர் சரத் செட்டியோடு சேர்ந்து பிசினஸ் செய்து வந்திருக்கிறார். நண்பர்களாக இருந்து வந்தவர்களிடையே நிலத்தை விற்பது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நட்பு முறிந்து இருவரும் எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். நாளாக அந்த பகை முற்றி வந்த நிலையில் சரத் செட்டிக்கும் யோகேஷ் ஆச்சாரியாவுக்கும் அடிதடி சண்டை நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் யோகேஷ் ஆச்சாரியா மனதில் கொலை வெறியை தூண்ட சரத் செட்டியை அவர் தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். பிப்ரவரி 5, 2023 அன்னைக்கு ஊர் கோவில் திருவிழா நடந்திருக்கு. அப்ப ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து ஒருத்தர் சரத் செட்டியை தனியே பேச கூப்பிட்டிருக்காரு. சரத் செட்டி ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனதும் ஏற்கனவே ரெடியா இருந்த கொலை கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்துல அவரை சரமாரியா வெட்டி கொண்டுட்டு தப்பி ஓடி இருக்காங்க. சரத் செட்டியை கொலை செய்த கும்பலை போலீசார் சிசிடிவியின் உதவியுடன் கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான யோகேஷ் ஆச்சாரியா தலைமறைவாக இருக்கிறார். இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 15 மாதங்கள் கடந்த நிலையில் யோகேஷ் ஆச்சாரியாவை மட்டும் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் சரத் செட்டியின் குடும்பத்தினர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இனிமேல் காவல்துறையை நம்பி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தவர்கள் அவர்கள் குலதெய்வமான பஞ்சுருளியிடம் சரணடைந்திருக்கிறார்கள். வழக்கமாக நடக்கும் ஊர் திருவிழாவின் ஒரு பகுதியாக பஞ்சுருளி பூசாரி மேல் இறங்கி அருள்வாக்கு சொல்லும். அப்படி பஞ்சுருளி அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருந்த போது சரத் செட்டியின் குடும்பத்தினர் தங்கள் மகனை கொன்றுவிட்டு குற்றவாளி தலைமறைவாக இருப்பதாகவும் அவனுக்கு தக்க தண்டனை வாங்கித்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். குற்றவாளியே தானாக முன்வந்து கோர்ட்டில் சரணடைவான் என்று சாமியாடி வாக்கு சொல்லி இருக்கிறார். அருள்வாக்கில் பஞ்சுருளி சொன்னதைப் போலவே அடுத்த நாளே யோகேஷ் ஆச்சாரியா உடுப்பி நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த குற்றவாளி தானாக வந்து சரணடைந்திருப்பது பஞ்சுருளியின் தெய்வ சக்தியால் தான் நடந்திருக்கிறது என்று சரத் செட்டியின் குடும்பத்தினர் நம்புகின்றனர். ಕಳೆದ ವರ್ಷ ಫೆಬ್ರವರಿ 5ನೇ ತಾರೀಕಿನಂದು என் தம்பியை கொன்னுட்டு அவன் எங்கேயோ தலைமறைவாயிட்டான். போலீசாலேயே அவனை கண்டுபிடிக்க முடியல. எங்க இருக்கான், என்ன பண்றான்னு யாருக்கும் எதுவும் தெரியல. கடைசியா நாங்க எங்க குலசாமியை தான் நம்பணும். சாமி சொன்ன மாதிரியே அந்த கொலைகாரன் சரணடைஞ்சு இருக்கான். என் தம்பியோட சாவுக்கு நீதி கிடைக்கணும். இந்த கொலைக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சாகணும். இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவ பஞ்சுருளியின் சக்தியை எண்ணி மக்கள் நெகிழ்ந்து போயிருக்கிறார்கள்.